நான் ஒரு எம்என்சி கம்பெனில 3.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டா டீம் லீடா இருக்கேன். அ அம்மா, அப்பா என்ன பண்றாங்க? எனக்கு அம்மா, அப்பா இல்ல. பாட்டி மட்டும் தான். 1 1/2 வயசுது. பையன் 8 மாசம். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அம்மா, அப்பா அவங்க அம்மா, அப்பா 2 பேரும். 1 1/2 வயசுலயே கொண்டு சத்து நூல் உட்கார வச்சேன். நானே தான் தினம் ரூ. 100 ரூ. 200 கூலி சம்பாரிச்சு வந்து ஏதாவது ஒரு சோறு கூட ஆக்குவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு, இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவன் தான் பார்க்கணும். சாமி, சாமி நீதான் சாமி, எங்களுக்கு சாமி. எங்க ஆளால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு அருமையான வீடு கட்டி இருக்குது. அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அம்மான்னு தான் சொல்லுவேன். அம்மா தான் சொல்லி கூப்பிடுவீங்களா? மாதா, பிதா, குரு, தெய்வம். அவங்க தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஆமா. ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்பாவும் குடிப்பாரு. எதுவுமே இல்லை. பாட்டி மட்டும்தான். ஸோ என்ன ஆனாலும் படிக்கணும். படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து படிக்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அண்ணா வந்து படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து வேலைக்கு போனதுனால அவங்க மேரேஜ் பண்ணவங்களுமே குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுமே ஒரு 5th வரைக்கும் படிக்க போனார். அதுக்கப்புறமேலு தாத்தா வந்து குடிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து பண்ணையத்தில் வச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ பாட்டியால் அந்த கடனை அடைக்க முடியல. ஸோ அப்பாவும் இருந்தார். ஸோ அப்படியே நீஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு டெய்லி 200 ரூபா சம்பாரிச்சுங்க. அதால படிக்க வச்சு இன்னைக்கு 15 லட்ச ரூபா போட்டு இடம் வாங்கி வீடு கட்டி ராஜா மாதிரி இருக்கு. அந்த வீட்டை போட்டா பிடிச்சிக்கிட்டு வந்து காட்ட சொல்றேன் பாருங்க சாமி.